உலகத்துக்கே படி அளக்கும் நம்ம தந்தை சிவன் தந்தை உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளக்கிறார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் கூட அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு அளிக்கிறதுல மறக்கிறதே கிடையாது. ஒரு நாள் நம்ம தாயார் என்ன பண்ணுறாங்க, பார்வதி தாயார் உலகத்துக்கே படி அளக்கிறார். இந்த ஒரு சின்னதாக ஒரு எறும்பை மட்டும் நம்ம பிடிச்சி வச்சுப்போம். அந்த எறும்புக்கு அவர் படி அளக்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு எறும்பை பிடிச்சி ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. சிவன் தந்தை என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் படி அளக்கிறாரு. எல்லாருக்கும் படி அளந்துட்டு உணவளிச்சுட்டு நேராக வரார். வந்தவுடனே தாயார் கேட்குறாங்க, எல்லாருக்கும் நீங்கள் படி அளந்துட்டிங்களா? அளந்தாச்சு, எல்லாருமே சாப்பிட்டுட்ருப்பாங்க, ஏன் என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒரே ஒரு ஜீவனுக்கு மட்டும் நீங்கள் படி அளக்க மறந்துட்டீங்க அப்படின்னு. இல்லை சக்தி, நான் எல்லாருக்கும் படி அளந்துட்டு தான் வந்தேன். யாருக்கும் நான் உணவளிக்கிறதுல நான் மறக்கிறதில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் என்னை என்னோடய குழந்தைகள் இல்லையா, அவங்களுக்கு எப்படி நான் படி அளக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்போனா இருங்க, ஒரு ஜீவனை நான் கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு பெட்டிக்குள்ளே அந்த திறந்து அந்த எறும்பை காட்டுறாங்க. எறும்பு பார்த்தா எறும்பு உணவு சாப்பிட்டுட்ருக்கு. அதுக்கும் ஒரே ஒரு பருகு சாதம் அந்த எறும்பு சாப்பிட்டுட்ருக்கு. அது பார்த்து நம்ம பார்வதி தாயார் கண் கலங்கி போகிறாங்க. எல்லாருக்கும் படி அளக்கிற நீங்கள் இந்த எறும்பை பிடிச்சி மறைச்சி வச்சுக்கிட்டா எப்படி படி அளப்பீங்கன்னு நான் அது சின்னதாக விளையாடி பார்த்தேன். ஆனால் இந்த எறும்புக்கும் நீங்கள் படி அளந்துருக்கீங்க. உங்களுடைய அருமை பெருமை நான் என்னென்னு சொல்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உங்களை நினைக்க சொல்ல. ரொம்ப பெருமைப்படுறேன் நான், ஆனால் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்டுடுறாங்க. அப்போ பாருங்கள், எல்லா ஜீவராசிக்கும் உணவு அளிக்கிறாரு நம்ம சிவன் தந்தை. ஒரு வேளை உணவு நம்ம சாப்பிடாமல் இருந்துட்டோம்னா அது நம்மளோட தவறாயிடும், நம்மளுடைய சூழ்நிலை தான் தவறாக இருக்கும். தவிர சிவன் தந்தையோட தவறு அதில் எதுவுமே இருக்காது. சிவன் தந்தை எல்லாருக்குமே படி அளக்கக்கூடியது தான் நம்ம தந்தை. நம்ம பசியை ஆத்துற நம்ம தந்தைக்கு நம்ம மனசார நன்றி சொல்லணும். என்றென்றைக்கும் தினம் தினம் நம்ம நன்றி சொல்லி தான் அந்த உணவை நம்ம சாப்பிடணும். தினம் தினம் உணவு கொடுக்குற நம்ம தந்தைக்கு நம்ம தினம் தினம் நன்றி சொல்லியே சாப்பிடுவோம். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.